ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை ஜிஆர்ஐ செயல்பாடுகள் குறித்த செய்தி தொகுப்பு. நேற்று யுஜிசி மதன்மோகன் மாலவியா ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் சார்பில் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான குறுகிய கால இணையவழி பாடத்திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. திட்ட இயக்குனர் கல்வியியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் PS ஸ்ரீதேவி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறையும் திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. மேலாண்மை துறையின் துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இணையவழி மேலாண்மை கல்வியில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் எனும் பொருளில் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். அவருக்கு மாண்புமை துணைவேந்தர் பஞ்சநதம் மற்றும் பேராசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இன்று கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஒரு வார காலம் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு வார விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. டாக்டர் ராமச்சந்திரன் நூலகம் நடத்திய தேசிய நூலக வார விழாவின் நிறைவு விழா இன்று நடைபெறுகின்றது. நாளை காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக பொது கருத்துரு மையம் சார்பில் ஐம்பெரும் விழா 20-11-2024 புதன்கிழமையன்று காலை 10 மணிக்கு வெள்ளி விழா அரங்கில் நடைபெற உள்ளது. இதில் பழங்குடி மொழிகள் மற்றும் பண்பாட்டு கருத்தரங்கம், பழங்குடி மகளிருக்கான இலவச தையல் பயிற்சியின் தொடக்க விழா, பயன்பாட்டு ஆய்வுத்துறையின் ஆய்வுக்கூடம் மற்றும் மகளிர் விடுதி உணவுக்கூடம் திறப்பு விழா, வேளாண் துறை மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நமது பல்கலைக்கழகம் மாண்புமை துணைவேந்தர் பஞ்சநதம் தலைமையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் திருவள்ளுவன், புதுவை மொழியியல் மற்றும் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் பக்தவக்ஷல பாரதி மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். 21-11-2024 தேதி முதல் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. NPDEL இணைய வழி பாடத்திட்டங்களை பயில விரும்பும் மாணவர்கள் ஸ்வயம் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ஹிலாரியா சௌந்தரி அவர்களை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். துறையின் செயல்பாடுகள் அதற்கான ஒளிப்படங்களை பொது கருத்துரு மையத்திற்கு, அதாவது 9442115980 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.